பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாளில கூட பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனித்து பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு எருசலேமுக்கு போறாரு. அங்க பெதஸ்தா குளம் இருக்கு. அந்த பெதஸ்தா குளத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, தேவதூதன் அந்த குளத்துக்குள்ள இறங்கி கடந்து போகும்போது பக்கத்துல யாராவது வியாதியஸ்தர்கள், எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த குளத்தை தொடும்போது, தண்ணீர் அவங்க மேல படும்போது அவங்க விடுதலை ஆவாங்க. ஆனா இந்த ஒரு 38 வருஷமா படுத்திருக்கிற மனுஷனை கூட்டி கொண்டு போக ஒருவரும் இல்லை. இந்த மனுஷனும் முயற்சி எடுக்கிறாரு அந்த குளத்தை தொடுவதற்கு, தண்ணீரை தொடுவதற்கு, முடியல. ஆனா இப்பேற்பட்ட மனுஷனை தேடி இயேசு வருகிறார். 38 வருஷமா படுத்திருக்கிற மனுஷன் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், நீ விரும்புறியா? நீ விடுதலையாக விரும்புறியான்னு சொல்லி அந்த மனுஷனுடைய விருப்பத்தை கிறிஸ்து இயேசு அப்படியே அங்கீகரித்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. அவன் சந்தேகப்படாம எழுந்து நடந்தது, அவன் முயற்சி செய்ததுதான்